10 பண்றாங்க 5 பண்றாங்க ஏன்னா விலைவாசி தேங்காய் என்ன வாங்கிறேன் 135 தேங்காய்க்கும் முட்டைக்கும் ஜனாதிபதிக்கும் சம்பந்தமே இல்லை. சாமான்கள் வருமதி வாரது விதம் கூடிய இருந்தாலும் சனங்கள் வாரது விதம் குறையாது. சனம் வந்தா தானே வியாபாரம் வாராங்க விலை கொஞ்சம் கழிச்சு கொடுத்தா தான் விரும்புறா அதிகமாக வாங்குறது. અમારું જીવન બિઝનેસ કરાટ આપણે બધી સર્વક નહીં આદાય 24 பில்லியனை கொண்ட இலங்கையினுடைய சனத்தொகையிலே 60 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வறுமையாலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதிலே ஆரம்பத்திலே 14% இருந்த இந்த அளவு இன்னும் 12% அதிகரித்து ஏறத்தாழ 26% உயர்வடைந்திருப்பதாக வேர்ல்ட் பேங்கும் மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே 400 கிராம் பால்மா பக்கெட்டினுடைய விலை சரியாக 2022ஆம் ஆண்டிலே 380 ரூபாய்க்கு மக்களால் கொள்வனவு செய்யப்பட்டது. இப்போது 2 வருடங்களை தொடர்ந்தும் இந்த பால்மாவினுடைய விலை 1080 ரூபாய்க்கு மக்களால் வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மிகவும் அவர்களுக்கு இது வாழ்க்கையிலே பழக்கப்பட்டாலும் அல்லது இசைவாக்கம் அடைந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இலங்கையிலே தலைநகரிலே கொழும்பிலே மிக முக்கியமான உணவுப் பொருட்களுக்கு மிகவும் கட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே மிக முக்கியமாக அரிசியும் தேங்காயும் மற்றும் உப்பும் அத்துடன் இன்னும் சில பொருட்களும் மிக மிக தட்டுப்பாடாக இருப்பதாக சமூக வலைத்தளங்களிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே மக்களுக்கு இந்த நிலை நீடிக்குமா அல்லது நீடிக்க கூடாதா என்று பார்க்கின்ற போது இந்த நிலையிலே அதிகமாக நீடித்தால் மக்கள் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறும் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தும் போலின் யுகமும் கியூ வரிசையும் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்றுதான் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலை கிழக்கு மாகாணத்திலே கல்முனையிலே இந்த நிலை எவ்வாறு இருக்கின்றது? இந்த மிக முக்கியமான பொருட்களான தேங்காய், அரிசி மற்றும் உப்பு போன்றவைகள், தேங்காய் போன்றவைகள் எல்லாம் இங்கே தட்டுப்பாடாக இருக்கின்றதா, இவற்றினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் இந்த கல்முனை மார்க்கெட்டிலே வந்து வாங்குபவர்களிடம் இதனை விற்பவர்களிடம் நாங்கள் அளவலாவுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜர். என்ன தேங்காய் ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டு இந்த நாட்டுல இப்ப தேங்காய் வந்து கொழும்புல 270 ரூபா 280 ரூபாய்க்கெல்லாம் தேங்காய் போகுதான். அப்ப இங்க கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில உங்களோட இடம் வந்து கல்முனை கரையோர மாவட்டத்துல அந்த கல்முனையில ஒரு மார்க்கெட்ல இருந்து கொண்டீங்க. நீங்க ஒரு பழம்பெரும் வியாபாரி தேங்காயில என்ன அப்ப இந்த தேங்காய் இப்ப கொழும்பு விலைக்கும் இங்க விலைக்கும் உள்ள பிரச்சனை என்ன? அடுத்தது விலை வித்தியாசமாப்பட்டிருக்கு. உங்களுக்கு தாராளமாக தேங்காய் வருதா? முதல் இருந்ததை விட இப்ப எப்படி இந்த தேங்காய் வியாபார மக்கள் நுகர்வோர்கள் தேங்காய் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க? அதை பற்றி சொல்லுங்க. இந்தியாவில சார் இந்த ஒலிவிலுங்கிற ஒரு கிராமம் ஒன்று இங்க தென்னந்தோப்பு கூட, அது இங்கே களுவாஞ்சிக்குடி சைட்டிலையும் தென்னை வளர்ப்பு கூட. முந்தியோர் காலங்களில் நாங்கள் குருநாள் அங்கே நாங்கள் தேங்காய் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எங்கட பகுதியில் உற்பத்தி ஆகிற சாமானே எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு 2-3 மாசமாக தேங்காய் விலை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முந்தி 100 ரூபா 80 ரூபா போன தேங்காய் இப்போ தற்போதைய காலப்பகுதியில் 130 ரூபா பெரிய தேங்காய் அது கிட்டால உள்ள 120 ரூபா 110 ரூபா இந்த விலைக்குள்ள தான் இப்போ இருக்குமாங்க. இப்போ நாங்கள் என்ன இந்த தேங்காய் நாங்கள் 100 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு விற்கிறோம்.
அப்ப முதல் விற்றத்துக்கும் இப்ப விற்கிறதுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் ஒன்று உணர்றாங்க நீங்க. வித்தியாசம் ஒன்று இருக்கிறேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபா கூடி இருக்கு தேங்காய். அப்ப அதுல என்ன காரணம் என்று கண்டுபிடிச்சு? காரணம் என்னன்னு சொன்னா சார், இப்ப இந்த மழை வீழ்ச்சி அது இது அதால கொஞ்சம் இப்படி வளமையாக வாரதான உங்களுக்கு? இடைக்கிற ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு தட்டுப்பாடு ஒன்று வரும், மழை சரியா போகும். தாவர பொருள் தானே சார், எந்த நாள் ஒரே லெவலுக்கு காய்ச்சி இருக்க மாட்டாது, காய்க்கும் காய்க்காம விடும், அப்படியான பிரச்சனை. மக்கள் தேங்காய வேண்ட வீதம் எப்படி இருக்கு? கூட வேண்டாங்களா? வீதம்னு சொன்னா சார் 10 வேண்டாங்க, 5 வேண்டாங்க. ஏன்னா விலைவாசி குறைவு ஏற்பட்டதால விலைவாசி. இப்ப ஜனாதிபதி ஒருவர் மாறுகிறார், புதிய ஜனாதிபதி ஒன்று வந்திருக்கார். அது வந்ததாலேயும் இந்த பிரச்சனை ஒன்று வந்ததாக மக்கள் சொல்லிக் கொள்றாங்க, முணுமுணுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பேசுபொருளாக இருந்த ஒன்றைக்கு அதை பற்றிய கருத்து என்ன? தேங்காய்க்கும் முட்டைக்கும் ஜனாதிபதிக்கும் சம்பந்தமே இல்லை. முட்டை மார்க்கெட்டு கூடும் குறையும், தேங்காய் மார்க்கெட்டும் கூடும் குறையும். அதுக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. அது அவரோட கொண்டு திணிக்கிறது, அது அப்பண்டமான ஒரு அபத்தமான வேலை. அதுக்கு எங்க சம்பந்தம் இல்லை. ஜனாதிபதி என்ன செய்யற தேங்காய்க்கு, மரத்துல காய்க்கிற தேங்காய்க்கும் ஜனாதிபதிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இறக்குமதி சாமான் சொன்னா நம்ம காலாகாலம் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஆயுது. ஒரு பிரச்சனை எந்த சாமானு தம் மலிவில் இருக்கு, எல்லாத்தையும் களவெடுத்து போயிட்டான். எல்லாம் விளையாட்டு கொள்ளடிச்சு போயிட்டா இருந்தாங்க. சரி சரி, வெறும் கஜான் ஆயிருக்கு. ஓகே, நன்றி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்ல வெங்காயம் தான். இந்த வெங்காயம் வந்து கொழும்புல ஒரு தட்டுப்பாடும் ஏற்பட்டு விலையும் அதிகமாக காணப்படுது. இப்ப இங்க கிழக்கு மாகாணத்துல இதுலயும் கல்முனையில இந்த வெங்காயத்தினுடைய விலை எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட அந்த கொழும்புல விற்கிற விலை கிட்ட தான் இருக்கு. காரணம் என்ன, விலை கூடுறதுக்கான காரணம் மழை காரணமாக தான் அதிகமான சாமான்கள் விலை உயர்வதாக காணப்படுது. மழையில அதிகமான சேதாரங்கள் செய்யக்கூடிய வந்த காரணத்தால் தான் இந்த விலைகள் அதிகரிக்குது. அப்ப அந்த கொழும்பு விலையும் உங்களோட விலையும் ஈக்குவலா சமனாக இருக்கிறா? கிட்டத்தட்ட 10-20 ரூபா காசு தான் விலை கூடுறதுக்கான காரணம் மாதிரி. இந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்த செலவுத்தனத்தை வச்சுதான் இந்த சாமான்கள் ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த வெங்காயம் ஒரு தட்டுப்பாடு ஒன்று வருது, இனி எதிரே வரக்கூடிய காலங்கள் உற்சவ காலங்கள் தானே. இப்ப கிறிஸ்துமஸ் மற்ற நாடுகள் வாரத்தால இப்ப இந்த வெங்காயத்துக்கு எங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு ஒன்று நிலவலாம் என்று மக்கள் மத்தியில ஒரு அப்ப போலின் யுகம் வருமாமன்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன மாதிரி நீங்க அப்படி வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற மாதிரி தான் இருக்கு சார். சாத்தியக்கூறு இருக்கு. அதிகமான சாமான்கள் எல்லாம் விலை நாளுக்கு நாள் விலை இது புதிய அரசாங்கத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? அரசாங்கத்துக்கு இன்போர்ட் ஆயிருந்தாங்க, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுறது. நம் நாட்டுல வெள்ளப்பெருக்கு தண்ணி பிரச்சனையாலதான் அந்த நம்மள ஊர்ல நுகர்வு பற்றாக்குறையா இருக்கிற காரணம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுது. இந்த இறக்குமதி செய்யற காரணம் தான் கொஞ்சம் விலை கூடுதல் காரணம் மாதிரி. வேற அரசாங்கத்துக்கு மக்கள் பீதி அடையக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் இல்ல. பீதி அடைகிறதுக்கு இல்ல சார், அதிகமான சாமான் விலை உயர்வாத்தால இருக்கு. அதனால இது நுகர்வு சாமானும் கொஞ்சம் கொஞ்சம் விலை கூடியதான் இருக்கு. வருஷ கடைசி மாசம் 12ஆம் மாசத்துல எல்லா சாமானும் ஏற்படுறது எப்பயுமே வந்து மழை காரணமாக இந்த விலை உயர்வு அதிகரிக்கிற காரணம். மழையினால நிறைய அழிவுகள் ஏற்பட்டு மக்களுக்கு நம்ம இதுல வந்து கிழக்கு மாநிலத்தில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு பிரச்சனையாக உருவாகி வெள்ளம் உருவானதாலையும் ஒரு காரணம் மாதிரி. அப்படித்தான் ஓகே, உங்களோட பிசினஸ் எப்படி முதலை விட நல்ல இருக்கா? அந்த இருந்தாலும் கொஞ்சம் குறைவுதான். இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு சமநிலையில தான் இருந்து கொண்டிருக்கு. ஓகே, தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நாம இந்த கல்முனையில இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உப்பின் விலை எப்படி? உப்பு சார் இப்ப நாங்க 100 ரூபா வித்துட்டு இருக்கோம். இப்ப முதல்ல வித்து நாங்க 10 ரூபா கழிச்சு கொடுத்துருந்தோம். இப்ப கழிச்சு கொடுக்கல, தட்டுப்பாடு அதிகம். அப்ப இப்ப ஒரு தளம்பல் ஒன்று ஒரு விலையை ஒன்று ஏற்ற முடியா?
விளையாட்டம் முடிச்சுன்னா வார உப்பு சரி ரூபா கூடி வருது. காரணம் என்ன? அந்த உப்பு இல்லையா முடிச்சு அழிஞ்சிட்டான், வெள்ளத்துல அழிஞ்சான். அதான் பிரச்சனை. வேற அரசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லை. அப்ப உப்பு வேண்டார்கள் எப்படி உங்கள்ட்ட கூட வேண்டாங்களா? நீங்க முதல் இந்த வித்தத்துல விட இப்ப கூட விற்கிறீங்களா, குறைய விற்கிறீங்களா, அல்லது குறைவா இருக்கு? எப்படி குறைய விற்பனை ஆயிடுச்சு. உப்பு வாராங்க விலை கொஞ்சம் கழிச்சு கொடுத்தா தான் விரும்புறா அதிகமாக வாங்குறது. அதனால உப்பு வியாபாரம் கொஞ்சம் சரிஞ்சிருக்கீங்க. வர இது வளமையாக நடக்கக்கூடிய ஒன்று. அது இதே பெரிய வெள்ளங்கள் வந்தா இப்படி நடக்குது. சம்பவம் எப்படி நடக்குது? வேற ஒரு பிரச்சனை? வேற ஒரு பிரச்சனை. ரைட். உங்களோட வியாபாரம் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெங்காயம் இப்ப என்ன மாதிரி போகுது? சின்ன வெங்காயம் 400 ரூபா, 300 ரூபா. இப்ப முதல் உள்ள விலைக்கும் இப்ப உள்ள விலைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுதா? இப்போ கூட இதுக்குரிய காரணம் என்ன? காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? காரணம் இந்த டைம்ல இந்த டைம் வார இது இப்ப எங்க தேவைங்க? எங்க தேவைங்க? இந்தியாட. இந்தியாடா இம்போர்ட் தான் என்ன? அந்த வெங்காயம் இம்போர்ட் கொஞ்சம். அப்ப அதனால அதை கூட்டிட்டீங்க. இப்ப நுகர்வோர்கள் இந்த வெங்காயத்தை அதிகமாக வேண்டக்கூடிய ஆட்கள் உங்கள்ட்ட வந்து முட்டுறாங்களா? இல்லாட்டி வியாபாரம் குறைஞ்சிருக்கா? வியாபாரம் குறைஞ்சி வேண்டுவாள். அதான் பிரச்சனை. ரைட், ஓகே. விலைவாசி கூட. இந்த தேங்காய் இப்ப கொழும்புல ஒரு 230 ரூபா, 250 ரூபா, 270 ரூபா எல்லாம் விற்கிறான்னு சொல்றாங்க. இப்ப இந்த கல்முனா மார்க்கெட்டை பொறுத்தவரையில நீங்க தேங்காயினுடைய விலையை எப்படி கருதி கொண்டு? தேங்காய் இப்ப செல்ற மாதிரி தேங்காய் கொஞ்சம் குறைவு இருக்கு. நல்ல குறைவு இருக்கு. அப்ப ஜனங்கள் ஒரு வேணுமென்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய் ஒன்று சொல்ற மாதிரி இருக்கா? என்ன மாதிரி தேங்காய் என்ன வாங்குறேன்? 135. அப்ப தாராளமான முறையில இந்த தேங்காயை வேண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சொல்ற கருத்துக்கள் எல்லாம் ரைட். அப்ப மக்கள் வந்து நிறைய தேங்காயை வேண்டி கூட வசதிகள் வாய்ப்பு இருக்கு. 120, 130 இருக்குது. ஓகே. உங்களுக்கு முதல் வண்ணத்துக்கும் இப்போ வண்ணத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்றும் இல்லையே? வளமையா வாங்குற மாதிரி வாங்கி. ஓகே, தேங்க்ஸ். வணக்கம். வணக்கம் அண்ணன். இது எங்க தேவைங்க? இது வந்து யாழ்ப்பாணக்காய். யாழ்ப்பாணம். எவ்வளவு இப்போ கிலோ? இது கிலோ வந்துட்டு 350 ரூபா, 250 ரூபா, 280 ரூபா, ஒவ்வொரு விலைக்கு மீறி. இப்ப முதல் எவ்வளவு வித்தீங்க இந்த வெங்காயம்? முதல் வந்துகிட்டு 250 ரூபா, 200 ரூபா வித்து. இப்ப குறைஞ்சிருக்கா கூடிருக்கா? இப்ப கொஞ்சம் கூடினது இப்ப கொஞ்சம் சாடையா குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த கொழும்பு மார்க்கெட்டுல இந்த வெங்காயத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்காம் என்று சமூக வலைத்தளங்களை நிறைய பேசப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அந்த இதுக்கும் இங்கேயும் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று தென்படுதா? இப்ப தம்புல இருந்து எங்களுக்கு சாமான், தம்புல பொருளாதார மையத்துல இருந்து எங்களுக்கு சாமான் வந்து கொண்டிருக்கு. அங்கிருந்து குறைய வாரத்தால இங்க நாங்க குறைச்சி விற்கும். ஆனா கொழும்புக்கும் தம்புலைக்கும் வித்தியாசம் 2 விதமா காணப்படுகிறது. அப்ப அதனால எப்படி இப்ப இந்த நுகர்வோர்கள் இத வாங்கக்கூடிய ஆட்கள்ல வீதம் முதலை விட கூடரிக்கா குறைஞ்சிருக்கா? நேரத்தோட இருந்த கஸ்டமர்கள் இப்போதைக்கு சாமான் கொஞ்சம் விலை கூடினதால கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் குறைஞ்சி கிடக்குது. அதான் ப்ராப்ளம். இப்போ 1 கிலோ வெங்காயம் கல்முனை மார்க்கெட்ல 350 ரூபா, 250 ரூபா, 380 ரூபா ஆக விற்கப்படுகிறது. அன்றாடம் கூலி தொழில் செய்யும் அன்றாடம் ஆட்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. தொழில் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சு. என்ன இப்ப உங்களோட பிசினஸ் எப்படி? இந்த மாங்காய், அடுத்தது தோடம்பழம், எலுமிச்சம்பழம், இதெல்லாம் சாமான்கள் வாரது விதம் கூடிய இருந்தாலும் சனங்கள் வாரது விதம் குறைய. என்ன சனம் வராம இருந்த காரணம் தெரியல. என்ன காரணம்? உங்களோட கல்முனை மார்க்கெட் தான் இலங்கையிலே மிக ஜன சமுத்திரமா இருக்க ஒரு மார்க்கெட். அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கல. இப்ப இந்த வருஷம் இந்த கடைசி மாசத்துல இப்படி மார்க்கெட் இந்த பண்டிகை காலங்கள் மிக சிறப்பாக மக்கள் கொண்டாடுவோமே, அதுக்கு ஏன் என்ன நடந்த என்ன விஷயம் அறிஞ்சிக்கலாம்? ஒன்றும் தெரியல. மோசமான நிலைமையில போகுது. இது எத்தனை நாட்குள்ள இருக்கு? இந்த மாசத்துல அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. பிசினஸ் முதலைய விட மிச்சம் குறைஞ்சிருக்குன்னு. அப்ப சாமான விலையேற்றங்களும் ஒரு காரணமா இருக்கலாமா மக்களுக்கு? விலையேற்றங்கள் ஒரு சில சாமானுக்கு குறையுது, ஒரு சில சாமானுக்கு கூடுது. அத்தியாவசிய சாமான் போல கூடுது. அதான் பிரச்சனை. அதுவும் இல்லாம இப்ப சனம் வந்தா தானே வியாபாரம் போனா தான்
எல்லாம் செய்யலாம் ආ இந்த அளவு மோசமா இருக்கு. රයිට් අයිබෝන් අයිබෝන්. කොහමද මේ ඔයා කොයින්දලා එනවා අපි රමගල්ලේ මේ හැමදාම එනවද හැමදාම කියන්නේ සතියකට එකක් එන්නේ. බිස්නස් කොහමද බිස්නස් සරුනේ අඩු අඩුයි. දැන් හැමදාම අඩුනේ අදද අද හැමදාම අඩුයි කියන්නේ මේ වැස්ස වැඩි වෙච්ච එක තමයි අඩු වෙන්නේ. වෙන කියන්නේ අපිට බොහොම අමාරුවෙන් ජීවත් වෙන්නේ බිස්නස් කරාට අපිට වැඩි සරුවක් නැහැ ඉතින් ආදායමක් ගන්න බෑ මේ. பொது சந்தையில் உருளைக்கிழங்கின் விலை 300 ரூபாய் விலை உயர்ந்து இருக்கின்றது. இதுக்கு முன்னைய காலங்களில் 200 ரூபாய் உருளைக்கிழங்கு விற்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இன்றைக்கு அதிகமாக 300 ரூபாய் அப்படி உருளைக்கிழங்கு விற்கிறதால சனங்கள் வார வீதமும் குறைஞ்சி சனங்கள் வாங்குற வீதமும் குறைவடைஞ்சு இன்றைக்கு மக்களுக்கு கஷ்டமான ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜெனரேஷன் இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கு. இந்த விலையிலே குறைத்து தருமாறு மிச்சம் பணிவுடன் வேண்டுகோள். இப்ப வரக்கூடிய காலங்களும் உற்சவ காலங்களாக இருக்கு. அதுலேயும் மிக முக்கியமாக கிறிஸ்மஸ் வருது, அடுத்தது பொங்கல் வருது, அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் வருது, அத்தோட ரமலான் மாதம் மற்றும் நோன்பு பெருநாளும் வருது. அந்த நிலையில மக்கள் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க கல்முனையில இந்த பொருட்களுடைய விலைகளை பார்க்கக்குள்ள எல்லாமே ஒரு அளவு சின்ன தளம்பல் நிலையெல்லாம் காணப்படுது. ஆனா தேங்காய் எல்லாம் நாங்க பார்க்கக்குள்ள தேங்காயின்னு சொல்றாங்க, மிக தாராளமாக ஏராளமாக தேங்காய் இருக்கு, வாங்க வந்து வேண்டி போங்கன்னா சொல்றாங்க. ஆனா சில காரணங்கள் தான் மழை வெள்ளம் அந்த வந்தத்தால சில சாமான்களுடைய விலைகள் தான் சற்று வித்தியாசமாக காணப்படுது. வேற ஒன்றும் நாங்க பெரிசாக கியூ வரிசையில வரும் அது வரும் இது வரும் என்று மக்கள் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்க எண்றோம்.